கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலை சிங்கக்கபியில் போட அனுமதித்தார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த அவர் அனுமதிக்கவில்லை. பவுலை பாம்பு கடிக்க அனுமதித்தார். பாம்பின் விஷம் ஏற தேவன் அனுமதிக்கவில்லை. பேதுருவை கடலில் நடக்க அனுமதித்தார். கடலில் அவன் முழுகி போக அனுமதிக்கவில்லை. சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். ஆனால் அதிலே ஒரு நன்மை இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்தார் என்று. எண்ணாதே, அனுமதிக்காத காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. அதனால்தான் நாம் உயிரோடு என்று இருக்கிறோம். அதை தான் யோபு கிட்டே தேவன் சொல்லுகிறார். சமுத்திரம் எழும்பி வரும்போது மணலிலே எல்லையை போட்டவர். அவ்வளோ பெரிய தேவன் இல்லையா? இவ்வளோ பெரிய தேவன் சமுத்திரத்துக்கு எல்லை போட்டு இருப்பேன் என்றால், யோபுவே, உன் வாழ்க்கையில் சில காரியங்களை அனுபவித்தது உண்மைதான். சில காரியங்களை அனுமதிக்காததினால்தான் இன்று ஜீவனோடு சாட்சியாய் நிற்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்மை காத்து கொண்டே இருக்கிறார். அது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதாவது டப்புன்னு ஒரு விபத்தோ, டப்புன்னு ஏதோ ஒரு அடியோ, டப்புன்னு ஒரு காரியங்களோ நடந்த பிறகுதான் என்னை ஏன் இப்படி விட்டீர்கள் என்று ஆண்டவரை நோக்கி கேட்குறோம். ஆனால் அனுமதிக்காமல் நம்மளை எவ்வளவாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். இதோ இந்த மெய்ப்பெண் கழுகு கிட்ட இருந்து தன்னை ஆட்டை எவ்வளவாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் பாருங்களேன். இத்தனைக்கும் அந்த ஆடு எங்கெங்கேயோ மேயுது. அவர்கிட்ட இருந்தால் எந்த ஆபத்தும் வராது. அதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் கீழ்ப்படியாமல் நம்ம போகும்போது தான் நிறைய ஆபத்துக்கள் வரும். நாம் செய்ததுனால்தான் இந்த ஆபத்து என்பதை நாங்கள் உணர மாட்டோம். சில காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறு செய்ததுனால்தான் சில காரியங்கள் நாம் மாட்டிக்கொண்டு நாம் சோதிக்கப்படுகிறோம். இங்கே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, தானியேலும் இவங்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். ஆனால் அனுமதி கொடுக்கிறார். ஆனால் அவங்களை எதுவும் சேதப்படாதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்களை ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கைவிட்டார் என்று நினைக்காதீர்கள். அவனவன் தன் பாவத்திலே சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறோம். நம்மளுடைய எல்லாரும் இப்போ அப்படி தான் இருக்கிறோம். தானியேலை போல நாம் இன்று இல்லை. பவுலடியாரை போல நாம் இல்லை. பேதுருவை போல இல்லை. ஏன்? உலகத்திலே தேவனால் சாட்சி பெற்ற யோபு போலவும் நாம் இல்லை. நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்னு அவங்கவுங்களே சோதித்து பார்த்தால் நன்றாக தெரியும் நாம் யார் என்று. ஆனால் தேவன் நம்மளை எவ்வளவாய் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் பாருங்கள். எந்த தீங்குக்கும் நம்மளை விட்டுவிடாமல் அது எவ்வளவாய் அழகாய் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நன்றாக யோசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்திலே அவருடைய செட்டின் கீழே அடைக்கலமாய் இருங்கள். சரிங்களா? ஆண்டவர் எந்த இதுக்கும் நம்மளை என்ன செய்வார்? நிவேதித்தாலும் என்ன செய்ய மாட்டார்? விட்டுவிட மாட்டார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.